அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு வருடத்தின் முதல் சூரிய கிரகணம் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்படும். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருளாதார நிலை நல்லபடியாக இருக்குது. வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது. கடந்த சில நாட்களாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் ஏற்படும். அடிக்கடி ஏற்பட்டும் எதிர்பாராத அலைச்சல்களால் உடல் அசதியும் சோர்வும் உண்டாகலாம். உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட நண்பர்களும் உறவினர்களும் உங்களுடைய தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க. அவர்களால் எதிர்பாராத பணவரவு கிடைக்கக்கூடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அலுவலகத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் காணப்படலாம். பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடித்து நிம்மதி பெறுவீங்க. ஒரு சிலருக்கு வேறு ஊருக்கு மாறுதல் கிடைச்சிருக்கு. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைச்சிருக்கு. வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க. சக வியாபாரிகளுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுடைய வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதன் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பொதுவாக மிதுன ராசியில் மிருகசீரிசம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சனி, ராகு என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியம் உடனே முடியவில்லையே என்ற டென்ஷன் உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத வீண் செலவுகள் ஏற்படலாம். வீண் பழி வர வாய்ப்பு உள்ளதால் எதிலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம். நீங்கள் உங்களுடைய அலைச்சலை குறைக்க வேண்டியது நல்லது. வாடிக்கையாளர்களுடன் வாக்குவாதங்கள் போன்றவை உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளுடைய கெடுபிடிகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்படலாம். பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கல்களையும் சமாளிக்க மனப்பக்குவம் உண்டாகும். எந்த சூழ்நிலைகளுமே வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பாடங்களை படித்து முடிப்பது என்ற டென்ஷன் உங்களுக்கு உருவாகும். காரிய தடை தாமதம் உங்களுக்கு உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலை ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாகும். உங்களது பொருட்களை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது செலவுகள் ஏற்படலாம். தந்தையுடன் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் சொத்துக்களை அடைவதில் தாமதம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைப்பது உங்களுக்கு குறையலாம். சரக்குகளை விற்பதில் மிகவும் வேகம் காட்டுவீங்க. தொழில் வியாபார விரிவாக்கம் செய்வது தொடர்பாக முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக தொடர்பான பயணம் செல்ல வேண்டியிருக்கும். சக ஊழியர்களின் உதவி கிடைக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கலாம். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் கவனம் தேவை. உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வந்து சேரக்கூடியதாகும். நம்பிக்கையுடன் காரியங்களை ஈடுபட்டு வெற்றி காண்பிப்பீங்க. மற்றவர்களுடன் நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு நல்லது. புனர்பூசம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. பயணங்கள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். புத்தி சாதுரியத்துடன் காரியங்களை நீங்கள் செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய
அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். எல்லாவற்றிலுமே ஒரு பயம் ஏற்படலாம். புதிய நண்பர்களுடைய நட்பு உங்களுக்கு உண்டாக்கலாம். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள் நல்ல ஒரு கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. பரிகாரமாக ஸ்ரீரங்கரை வணங்கி வர உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே தீரும். செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான பல மாற்றங்களை நீங்கள் கொண்டு வர பாடுபடக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரியங்கள் உங்களுக்கு தடையின்றி நிறைவேறக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணிபுரிபவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பயணங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் அரசியல் மேலிடத்தின் நன்மதிப்பும் கிடைக்கும். உயர் அதிகாரிகள், உயர்கல்வி, வெளிநாட்டு மாணவர்களுக்கு சிறப்பான மேன்மையானதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கடினமாக பணிகளை நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க. வியாபாரிகள் புதிய சந்தை யுத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவாங்க. நிதி ரீதியாக சேமிப்பு உயரக்கூடிய ஒரு காலம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடியதாக இருக்குது. சிக்கல்கள் உங்களுக்கு தீர்க்கப்படும். மகாவிஷ்ணுவிற்கு துளசி மாலை அணிவித்து வழிபடுவது, ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அனைத்து விதமான பிரச்சனைகளுமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு அனுகூல பலன்கள் கிடைச்சிருக்கு. உங்களுடைய திட்டமிட்ட வேலைகளை வெற்றிகரமாக நீங்கள் முடிக்க கைவிட்ட அர்ப்பணிப்புடன் செயல்படலாம். வார தொடக்கத்தில் உங்களுடைய சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நேரத்தில் குடும்பம், வேலை தொடர்பாக பெரிய முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டியது நல்லது. வேலை தொடர்பாக பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உறவில் நல்ல ஒரு இணக்கம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காதல் உறவில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலை, திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குது. தொழிலையும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் அனைத்து விதமான பாதிப்புகளும் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நவ கிரகங்களை வழிபட நல்ல தகவல்கள் வந்து சேரும். காத்திருந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உழைப்பு அதிகரித்தாலும் எண்ணம் நிறைவேறும். ஞாயிற்றுக்கிழமை என்று புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் பகவானால் வாய்ப்பு உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. இறுதியாக இருந்த வேலை உங்களுக்கு முடியும். குடும்பம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சனி, ராகு, கேது ஆகியவை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படலாம். நிதி நிலைமை அன்று நீங்கள் அனைத்திலுமே கவனமாக செயல்படுத்துவது நல்லதாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.